பிரியமான மகனே, பிரியமான மகளே, இன்றைக்கு நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். உன் வீட்டை பற்றி ஒரு கவலை இருக்கலாம். நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு அச்சம் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், பயப்படாதே, கலங்காதே. ஏனென்றால் நான் உன் வீட்டின் நடுவிலே இருக்கிறேன். நீ பார்க்காத நேரத்திலும், நீ அழுத நேரத்திலும், நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் உடைந்த நேரத்திலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன். நீ கேட்ட அந்த ஒரே கேள்வி எனக்கு தெரியும். ஆண்டவரே, என் வீட்டை காப்பாற்றுவீரா? இன்றைக்கு நான் பதில் சொல்கிறேன். எந்த தீமையும் உன் வீட்டை தொடாது. உன் வீட்டின் வாசலுக்கு நான் காவலாளியாக நிற்கிறேன். உன் கதவுகளின் மேல் என் சமாதானத்தை வைத்திருக்கிறேன். உன் வீட்டுக்குள் நுழைய நினைக்கும் நோய், சாபம், குழப்பம், பிரிவினை எதுவும் அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது. மனுஷர் உன் குடும்பத்துக்கு எதிராக பேசினாலும் அவர்கள் சொற்கள் உன் வீட்டுக்குள் சக்தி பெறாது. சாத்தான் குழப்பம் உண்டாக்க முயன்றாலும் அந்த இடத்திலே என் நாமத்தை நான் உயர்த்துவேன். நீ உறங்கும்போது நான் உன்னை காக்கிறேன். நீ விழித்திருக்கும் போது நான் உன் முன்னே நடக்கிறேன். உன் பிள்ளைகளுக்காக நீ சிந்திய கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். உன் வாழ்க்கை துணைக்காக நீ செய்த ஜெபங்களை நான் மறக்க மாட்டேன். உன் உழைப்பையும் உன் போராட்டத்தையும் நான் நன்றாக அறிவேன். இன்றிலிருந்து நான் உன் வீட்டின் மீது சொல்லுகிறேன், நோய் உன் வீட்டில் தங்காது. பற்றாக்குறை உன் வீட்டில் நிலைக்காது. கண்ணீர் உன் வீட்டில் நீடிக்காது. உன் வீட்டுக்குள் என் சமாதானம் ஓடும். உன் குடும்பத்துக்குள் என் அன்பு நிரம்பும். உன் வீட்டுக்குள் சிரிப்பு மீண்டும் பிறக்கும். நீ நினைத்ததை விட, நீ கேட்டதை விட, நீ எதிர்பார்த்ததை விட நான் பெரிய அதிசயங்களை செய்வேன். இன்றைக்கு நான் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறேன். உன் வீட்டின் மீது சாபம் இல்லை. உன் வீட்டின் மீது அழிவு இல்லை. உன் வீட்டின் மீது இருள் இல்லை. என் ஒளி உன் வீட்டில் இருக்கிறது. என் நாமம் உன் குடும்பத்தில் இருக்கிறது. என் கை உன் வீட்டை சுற்றி இருக்கிறது. அதனால் நீ தலை குனியாதே, நீ பயப்படாதே, நீ மனம் உடையாதே. உன் வீட்டில் நான் ராஜாவாக இருக்கும்போது எந்த தீமையும் உன் வீட்டை தொடாது. இது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல. இது என் வாக்குத்தத்தம். இது என் ஆசீர்வாதம். எந்த தீமையும் உன் வீட்டை தொடாது. இன்றும், நாளையும், என்றென்றும்.